தவறுகள் தெரிஞ்சு செய்றது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன ஆகும்னா, அதிகமான ஹேர் ஃபால நமக்கு வந்து குடுக்குது. அப்போ இந்த ஹேர் ஃபால் நமக்கு இருக்குன்னா, எந்தெந்த மாதிரியான அ உணவு முறைகளோ, இல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படிலாம் நம்ம ஹேர மெயின்டெயின் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா, என்னென்ன சிகிச்சைகள் எடுக்கலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா இந்த ஹேர் ஃபால்க்கான ஒரு 5 ரீசன் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி சத்து குறைபாடு. இதுதானே பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஹேர் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு நமக்கு வந்து ஹீமோகுளோபின் குறைவா இருக்கும். இல்லன்னா கம்ப்ளீட்டா அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கும். இத தாண்டி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் டெஃபிஷியன்சியோ, இல்ல புரோட்டீன், அதுக்கப்புறம் ஜிங்க், விட்டமின் B12 இந்த மாதிரி சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குங்க. நம்ம என்ன சத்தான உணவா சாப்பிடுறோம்? இல்லையே! டக்குனு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம். அதிகமா அந்த உப்பு இருக்கக்கூடிய உணவுகள நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஹேர் ஃபால் கண்டிப்பா இருக்குங்க.